இங்க ஆன்வரியா அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு லாங் ஜம்ப்ல மெடல் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுவா. அப்போ அந்த பொண்ணு கிளாஸ்க்கு போனதும் அவங்களோட இங்கிலீஷ் டீச்சர் ஏவை யூஸ் பண்ணாம நம்மளால 10 செகண்ட் கூட இங்கிலீஷ்ல பேச முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, மிஸ் என்னால ஒரு நிமிஷம் வரைக்கும் ஏ யூஸ் பண்ணாம இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்டதும் இவ உடனே 1 2 3 4 99 வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா 1 to 99 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணாம நம்மளால பேசிட முடியும். அந்த டீச்சரும் அவளை பாராட்டுறாங்க. அப்போ ஸ்கூல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, நாளைக்கு இன்டர் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனுக்கு செலக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த பிடி வாத்தியாரு சரியான பொம்பளை பொறுக்கியா இருப்பான் போல. இந்த பொண்ணு பிரேக் டைம்ல அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல பிடி சாரும் அவங்களுடைய இங்கிலீஷ் மிஸ்ஸும் பேசிக்கிறத கேட்கிறா. எல்லாத்தையும் மறந்துட்டு உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டரா போல பேசுறாரு அந்த பிடி சாரு. ஓகே, பிரேக் டைம் முடிஞ்சு இப்ப இங்கிலீஷ் மிஸ் உடைய கிளாஸ் தானேன்னு சொல்லிட்டு இவ கிளாஸ் ரூமுக்கு போய் பாக்குறா. அங்க போய் பார்த்தா இங்கிலீஷ் மிஸ்க்கு பதிலா வேற ஒரு மிஸ் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. மிஸ் நான் எண்டவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு அங்க போயிட்டு பிரின்சிபால்ட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றா. இங்கிலீஷ் மிஸ் இந்த சார் வந்து மிரட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கம்ப்ளைண்ட் பண்றா. நீ கிளாஸ்க்கு போமான்னு அனுப்பி வச்சுட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இந்த சார் வந்து விசாரிக்கிறாங்க. இதுல இந்த பிடி சார் பெரிய இடத்து பையன் அப்படிங்கறதுனால சும்மா லைட்டா வார்ன் பண்ணி விட்டுறாங்க. இந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேருமே டாக்டரா இருப்பாங்க. அப்பாவுக்கு சூடன்ல வேலை கிடைச்சி அங்க வந்து ஒர்க்குக்காக போயிருந்திருப்பாரு. இந்த பொண்ணோட பர்த்டேக்கு அவர் ஒரு ஐபோன் வாங்கி அனுப்பி வச்சிருப்பாரு. உடனே அவங்க அம்மா கால் பண்ணி இந்த சின்ன பொண்ணுக்கு இப்ப போன் தேவையாங்கிற மாதிரி கால் பண்ணி இவங்களும் வந்து பேசியிருப்பாங்க. அப்ப அவங்க அப்பா சின்ன பிள்ளையில ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருப்பாரு. ஒரு பெரிய மலைக்கு மேல ஏறி போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு ஏஞ்சல் வந்து அவரை வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்களாம். அப்பதான் அவரை வந்து மக்கிய நாளே நடந்த ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணதா அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதை கேட்ட அந்த பொண்ணு என்னையும் அந்த இடத்துக்கு ஒரு நாள் அழைச்சிருப்போங்கப்பா, நானும் ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்குள்ள அவருக்கு வேலை சுடான்ல போட்டதுனால அவர் கிளம்பி வேலைக்கு போயிருப்பாரு. இப்ப ஸ்போர்ட்ஸ் செலக்ஷன் பொண்ணுக்கு இருக்குங்கிறதுனால ஷூ வாங்கி அனுப்பியிருப்பாரு. அந்த பொண்ணுமே அந்த ஷூவை போட்டு சூப்பரா வந்து லாங் ஜம்ப் பண்றா. அவ பண்ணதுமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா லாங் ஜம்ப் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு மேக்ஸ் சார் வந்து வாழ்த்துறாரு. இருந்தாலுமே பிடி சார் இது ஃபவுல் அப்படின்னு சொல்லிடுறாரு. சார் இது ஃபவுல் இல்ல, நல்லா தான் ஜம்ப் பண்ணா அப்படின்னு சொல்லியுமே அவர் வந்து கேட்க மாட்டாரு. ஏன்னா இந்த கொட்டி பொண்ணு தானே அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா, அதனால அதை மனசுல வச்சுதான் அவர் இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப இந்த குட்டி பொண்ணு நம்மளால ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. அந்த நேரத்துல வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு ஒருத்தவங்க என்ன ஒருத்தர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா இவனெல்லாம் ரவுடியை வச்சுதான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிடி சாரையும் நம்ம ஏதாவது ஒரு ரவுடியை வச்சு அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ பிளான் பண்றா. ஆரன்கிற பொண்ணு பிடி சாரை பத்தி பிரின்சிபால் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. இதனால லாங் ஜம்ப்ல ரெக்கார்ட்ஸ் படைக்கணும் அப்படின்னு இருக்கிற அவளுடைய கனவுல பிடி சார் வந்து குறுக்க வந்துடுறாரு. அவர் நல்லா ஜம்ப் பண்ணியுமே அதை ஃபவுல் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதால மனசு உடைஞ்சு போற ஆலன். அது மட்டும் இல்ல, ஸ்கூல்ல மத்த பொண்ணுங்களோட அவர் ரொம்ப வலிஞ்சு பேசிட்டு இருக்கத பாக்குறா. இதனால அவளை ரவுடி வச்சு அடிச்சு அவருக்கு ஒரு பாடம் கற்பிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஐடியா வருது. அவன் கூட படிக்கிற பையன் கிட்ட பிடி சார் அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரவுடியை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இந்த பையனும் எங்க ஏரியால ஒரு அண்ணன் எப்ப பார்த்தாலும் ரவுடியை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றான். அவனை போயிட்டு நம்ம வந்து பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரவுடி ரெடி பண்றாங்க. உடனே அந்த பையன் எனக்கு பட்டாம்பூச்சி சேகர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னா அவரை அடிச்சா நல்லா பொறியா கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்றான். காலேஜ் பசங்களை அடிக்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டாம்பூச்சி சேகர் கேட்க, அண்ணன் காலேஜ் பசங்களை இல்லைன்னு 4வது 5வது படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் ஒருத்தவங்களை பாத்துக்கிட்டு மரியாதையா ஓடி போயிடுறான்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. ஆக்சுவலா பட்டாம்பூச்சி சேகர் ஊருக்குள்ள வெட்டியா சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அவன் கடைக்காரனை பார்த்து மறைஞ்சிருப்பான். அதனால இந்த பசங்க சொன்ன இந்த டீலையே நம்ம முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி 10,000 பேமெண்ட் பேசுறான். இதை கேட்கிற அந்த குட்டி பொண்ணு 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறா. ஆனா எங்க அப்பா வாங்கி கொடுத்த ஐபோன் இருக்கு, அதை வேணா நான் உங்களுக்கு தரேன், அதை நீங்க வித்து காசு எடுத்துக்கோங்கிறான். ஆனா ஐபோனை வித்தா நிறைய காசு வரணும்னு சொல்லிட்டு இவன் வந்து ரவுடி கிட்ட சொல்ல, சோ பட்டாம்பூச்சி சேகர் உடனே கிளம்பிடுறாரு. அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு ஐபோனை வந்து கையில வாங்கிக்கிட்டு இன்னும் 1 வாரத்துல பாரு உன் பிடி சார் உன் கிளாஸ்க்கே வரமாட்டாருங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஐபோனை விற்கிறதுக்கு கடைக்கு போனா அந்த கடைக்காரன் இவனை ஏமாத்த பாக்குறான். இது அமெரிக்காவுக்கு மட்டும் தான் கால் பண்ணி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 2,000 ரூபாயை கொடுத்து அனுப்பி விட்டுறான். இந்த பொண்ணும் பிடி சார் நல்லா உத வாங்கிட்டு கையை காலை உடைச்சிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டு நின்றுட்டு இருக்கா. ஆனா அவர் நல்லா தான் வண்டியில வராரு. அதை பார்த்ததும் இவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. உடனே அந்த இடத்துல இருந்து ஓடி போனாவ, நீ எங்க பிடி சார் அடிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி என்கிட்ட போனை வாங்கி என்னை ஏமாத்திட்ட, அதனால என் போனை கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவன் வந்து கொடுக்காம
அதெல்லாம் தர முடியாதுங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. உடனே அவருக்கு தெரிஞ்ச எஸ்ஐ எங்கள்கிட்ட போயிட்டு என்னுடைய போனை வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லிடுறா. அந்த போனையுமே திருப்பி அவ ரிட்டர்ன் வாங்கிடுறா. நீங்க கண்டிப்பா அவனை அடிச்சீங்கன்னா இந்த போனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா மறுபடியும் அவன்கிட்ட வந்து. ஆனா அந்த டைம்ல அவனுக்கு கடன் கொடுத்த கடன்கார வரவும் அந்த போனை அவன் வாங்கிட்டு போயிடுறான். நீ எனக்கு கடனை கொடுக்க வேணாம், ஆனா இவன் நீ சொன்ன ஆள் அடிக்கலன்னா எனக்கு நாளைக்கே நீ வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். உடனே இவன் என்ன பண்றானா ஸ்பாட்டுக்கு போயிட்டு பிடி சார் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறான். பிடி சார் மேல கைய வைக்கவும் யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு உதவ வைக்கிறாரு. உடனே அவன் வந்து கீழே விழுந்துடுறான். இந்த பசங்களும் ஐயோ இவனுக்கு என்னடா ஆச்சு, பட்டாம்பூச்சி சேகர் என்னடா ஆனான்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்க போறாங்க. கடைசியில போய் பார்த்தா பட்டாம்பூச்சி சேகர் கீழே கிடக்குற, அவரை சுத்தி வெறும் பட்டாம்பூச்சா பறந்துகிட்டு இருக்கு. ஆலங்கிற ஒரு பொண்ணு பொம்பளை பொறுக்கி டீச்சரான பிடி டீச்சரை அடிக்கிறதுக்காக பட்டாம்பூச்சி சேகர்னு ஒருத்தவரை செட் பண்றா. அந்த பட்டாம்பூச்சி சேகரை சார அடிச்ச ஒரே அடியில அவர் மல்லாந்து கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்ததுல அவரை சுத்தி வெறும் பட்டாம்பூச்சி பறக்குது. ஐயோ அங்கிளுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் உடனே அவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைக்கிறா. அவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டலே கொண்டு போய் சேர்த்துறாங்க. சாரை அடிக்கிறதுக்காக தான் இந்த ரவுடியாவை வர வச்சிருக்கிறா அப்படிங்கிற டீடைல்ஸா அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மா ரொம்பவே திட்டுறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சத்தம் போடுறாங்க. ஏன்னா 1.5 வருஷமா சூடான்ல ஒர்க் பண்ண போனவர் திரும்பி வராதனால அப்பாவும் அம்மாவும் மியூச்சுவலா 2 பேரும் டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க. சோ இது பொண்ணுக்கு தெரியாம பாத்துக்கவும் செஞ்சாங்க. இந்த நிலையில மறுநாள் காலையில அம்மா கிட்ட அம்மா நான் டான்ஸ் கிளாஸ் போகணும், எனக்கு 2000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே அவங்க அம்மாவும் அந்த 2000 ரூபாய கொடுக்குறாங்க. உடனே அந்த 2000 ரூபாயை எடுத்துட்டு போயிட்டு அந்த ரவுடி கிட்ட கொடுத்து நீ இத உன் உடம்ப பாத்துக்கிறதுக்காக வச்சுக்கோ, உன் உடம்ப பாத்துக்கோ அப்படிங்கிறா. உடனே அந்த ரவுடியோட அம்மாவும் இந்த பணத்தை வாங்காது அந்த பிள்ளைகிட்ட திருப்பி கொடுறா அப்படின்னு சொல்றாங்க. வெக்கமே இல்லாம அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு உடனே அவன் ஊர் சுத்த கிளம்பிடுறான். அங்க வந்து ஆலனோட அம்மா இந்த பணத்தை உங்களுக்காகத்தான் கேட்டு வாங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க உடம்ப பாத்துக்க அந்த பணத்தை வச்சுக்கோங்க, ஆனா என் பொண்ணோட மட்டும் இனிமே நீங்க சேராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அவங்க அம்மா சொல்லிட்டு போன அந்த வார்த்தை ரொம்பவே வந்து பட்டாம்பூச்சி சேகரை பாதிச்சிடுது. எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கு கஷ்டப்பட்டு செல்லை வாங்கி கொடுத்துடணுன்ட்டு அந்த ரவுடியுமே அதே கடையில தான் போய் செல்லை வித்திருப்பான். அதை போய் கேட்க போவான். ஆனா அவன் வேற ஒரு பெரிய மனுஷர்கிட்ட அந்த செல்லை வித்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். எப்படியாவது அந்த செல்லை வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு செல்லை கேட்க போவான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆலனோட அப்பா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லா எங்க அப்பா கூட தான் ஜாலியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியா இருப்பா. ஆனா இவளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ்க்காக அப்ளை பண்றதுக்காக போயிருப்பாங்க. திருப்பி ஸ்கூல் முடிச்சு வந்து அப்பாவோட ஜாலியாவ பேசிட்டு இருக்கும் போது அப்பா மறுபடியும் சூடான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அவர் ரொம்ப மனசு உடஞ்சு அந்த இடத்த விட்டு வெளில போயிடுவா. இவன் என்ன பண்ணுவான்னா அந்த செல்லை வாங்குறதுக்காக அந்த பெரிய மனுஷனோட நின்றுகிட்டு இருப்பான். ஆனா அவரு உனக்கு செல்லெல்லாம் என்னால கொடுக்க முடியாது, நீ வேணும்னா எனக்கு டிரைவரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவனை கார் டெக்கில இருந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்து சொல்றாரு. அவன் போய் பாக்குறான், அது வெறும் பணமா இருக்கு. இருந்தாலுமே அவன் எதையுமே எடுக்காம பணத்தை அப்படியே வச்சுட்டு டாக்குமெண்ட் மட்டும் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அவரு நீ ரொம்ப நேர்மையான பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லை அவர்கிட்டயே கொடுத்துட்றாரு. உடனே இவனும் அந்த செல்லை எடுத்துட்டு போய் ஜன்னல் வழியா அந்த பொண்ணோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அந்த பொண்ணுகிட்ட செல்லை கொடுத்துட்றான். அந்த செல்லை அவகிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா 2 பேரும் நண்பர்களா ஜாலியா பழக ஆரம்பிக்கிறாங்க. எப்போதுமே இந்த ரவுடி கூடயே சுத்திட்டு இருக்கா அப்படிங்கறத அவங்க அம்மா பாத்துறாங்க. உடனே வீட்டுல வேலை பாக்குற அந்த பொண்ணுகிட்ட அவனை பத்தி விசாரிக்கும் பொழுது அவன் ஒன்னும் ரொம்ப மோசமானவனா இல்ல மேடம், அவன் சின்ன சின்ன தப்புகள் செய்வான தவிர ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிடுறா. இவளுக்கு இவங்க அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய விடுது. உடனே அவங்க அம்மா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறா. ஆனுவல் டே வருது, யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல பேர் கொடுக்குறீங்களோ எல்லாரும் பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவ எதுலையுமே பேர் கொடுத்துருக்க மாட்டா. அப்ப அவளோட ஃப்ரெண்ட் அந்த ரவுடி கிட்ட சொல்றா இவளுக்கு லாங் ஜம்ப்ல மெடல் வாங்கணும்னு ஆசை, ஆனா அவ பேர் கொடுக்கல அப்படின்னு சொல்றான். நான் பேர் கொடுத்துறேன், அவளை கடந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி கிட்ட சொல்றான். எப்படியும் நான் சேர்ந்துக்கிட்டாலுமே அந்த பிடி சார் கண்டிப்பா என்னை வந்து ஜெயிக்க விட மாட்டாரு, அதனால நான் வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்றா. நீ சொல்ற அந்த ஏஞ்சல் இருக்கிற மடம் இங்க பக்கத்துலதான் இருக்கு, அந்த மலைக்கு நான் உன்னை அழைச்சிட்டு போறேன், அங்க போய் நீ ஏஞ்சலை பார்த்தா நீ கண்டிப்பா வின் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அவன் ரொம்பவுமே என்கரேஜ் பண்றதுனால அந்த பொண்ணுமே அதை கேட்டுட்டு சரின்னு சொல்லிடுறா. உடனே ஆலனோட அம்மா கிட்டயுமே போயிட்டு மலை உச்சியில போயறதுக்காக பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க. சோ பர்மிஷனை வாங்கிக்கிட்டு அங்க மேல ஏஞ்சலா வரத்துக்கு ஒருத்தனுக்கு 2000 அமௌண்ட்டும் கொடுத்து செட் பண்ணிடுறாங்க. உடனே எல்லாருமே அந்த மலைக்கு போயிட்டு அவங்க அப்பா சொன்ன அந்த கல்லுக்கு மேல போய் நிக்கிறாங்க ஏஞ்சலை பாக்கிறதுக்காக. அப்ப திடீர்னு துல்கர் வராரு. அந்த பொண்ணோட கண்ணுக்கு துல்கரை பாக்குறதுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரியே தெரிகிறாரு. சோ நீங்க தான் ஏஞ்சலா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க துல்கர் உடனே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவன் முகமே மாறிடுது.
அதை புரிஞ்சுக்கிட்ட துல்கர் உடனே ஆமா நான் தான் ஏஞ்சல், என் காதுல சொல்லு உன்னோட ஆசை என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. அவ ஆசையை சொல்றா, கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நான் ரொம்ப உனக்கு ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. திருப்பி ஏஞ்சலா காசு கொடுத்து நடிக்க சொல்ல வரான். திடீர்னு பார்த்தா ஜென்ஸ் கட்டப்ல வரான். உன்னை அவ பார்க்காம இருந்ததே ரொம்ப சந்தோஷம் தான், நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு இவர் கிளம்பிடுறாரு. அந்த பொண்ணோட இந்த ரவுடி இருக்கிறத பார்த்து அந்த பிடி சார் உடனே ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. இவ லாங் ஜம்ப்க்கு தயாராகிட்டு இருக்கும் போது ஒரு செல்ல காமிச்சு இவனை நீ தான் என்ன அடிக்கிறதுக்கு செட் பண்ணி அனுப்புனியா அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாரு. அதோட ஓடுனாவ பயக்க போட்டு கீழே விழுந்துடுறா. உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல அவர் ஸ்போர்ட்ஸ்ல என்ன கலந்துக்க விட மாட்டாருன்னு, எனக்கு யாரும் இல்லைன்னு தானே எல்லாரும் என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. அவ ரொம்ப அழுதுனால அந்த கோவத்தோடைய அந்த கிரவுண்டுக்கு போயிட்டு அந்த பிடி சாரை போட்டு ரவுடி செம்ம அடியை போட்டு அடிச்சிருப்பான். அடிச்சுட்டு அவள் ஃபர்ஸ்ட்ல ஒன்னு சொல்லியிருப்பான், நெஞ்சில காலை வச்சு அந்த விஷயத்த சொல்றான். திஸ் இஸ் ஆன் மரியா அண்ட் ஸ்டூபிட் எ மங்கி ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அதை தான் இந்த இடத்துல அவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். 3 நாள் அவங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே நடந்திருக்கும். அல்ல 3ஆவது நாள் போய் கலந்துக்கிறா. ஃபர்ஸ்ட் 2 டைம் ஜம்ப் பண்ணதை சுமாராக தான் பண்ணியிருப்பா. லாஸ்ட் அவள் ஜம்ப் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அவளை நிறைய என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சொல்லியிருப்பான். அதோட அவள் டர்ன் பண்ணி பார்க்கும்போது அவள் தேவதையை நினைக்கக்கூடிய துல்கர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, உன்னுடைய ஷூலேஸ் ரொம்ப லூஸா இருக்கு. ஸோ ஷூலேஸ் டைப் பண்ணா நீ சூப்பரா ஜம்ப் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஷூலேஸை டைப் பண்ணி விடுவாரு. இப்ப லாஸ்டா சூப்பரா ஜம்ப் பண்ணிடுவா. ஜம்ப் பண்ணி வின் பண்ணவும் செஞ்சிருவா. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுமே வேலையை விட்டு ஊருக்கு வந்திருப்பாரு. அவங்க அப்பா அம்மா பொண்ணுன்னு அந்த ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலியா மாறிடுறாங்க.